வணக்கம். 26 டிசம்பர் 2025 வெள்ளிக்கிழமை. யோகா மெடிடேஷன் மனவழி பயிற்சிகள் பாகம் 43. யோகா செய்ய உட்காரும்போது சுவற்றில் சாயக்கூடாது. ஒரு வலிய இடத்தில் அமர வேண்டும். முதுகுத்தண்டு எதையும் சாராத முறையில் அமர வேண்டும். அப்போது தான் மூலாதாரத்தில் ஆக்னி சக்கரத்துக்கு குண்டலினி எவ்வகை தடையுமின்றி எழுந்து பாயும். இப்படி சொல்வதால் உடம்பை விரைப்பாக வைத்து கொள்ள வேண்டுமோ என்று எண்ண வேண்டாம். விரைப்பாகவும் இல்லாமல் வளைத்து தொய்ந்து இல்லாமல் உடம்பை வசதியாக இருக்க வேண்டும். அதாவது தரையில் அல்லது பலகை போன்ற வழியிடத்தில் அமர வேண்டும். விட்டாட்டியான ஒரு நிலையில் உடம்பை இருத்துங்கள். தலை, கழுத்து, முதுகுத்தண்டு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமையும்படி அமர வேண்டும். தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது நெஞ்சு எலும்புக்கூட்டின் கனமெல்லாம் கரைந்து விட்டது போன்ற உணர்வை பழகுங்கள். உடலின் கனம் எண்ணத்தை உறுத்தாத வகையில் உடம்பை விட்டா நிலைக்கு வாருங்கள். உடம்பு பற்றி உறுத்தலோ மனதின் உறுத்தலோ இருக்கும் வரையில் மன ஆற்றலை பெருக்க முடியாது. கால்களை மடித்து அமரும் போது அந்த உறுப்புகளின் உறுத்தல் இருக்கக்கூடாது. இருந்தால் மனதின் எண்ணம் அங்கேயே செல்லும். நாளடைவில் எந்த வகையான உறுத்தலும் வலியும் இல்லாமல் மணிக்கணக்காக அமர முடியும் என்பதை உணருங்கள். அதன் பிறகு உடம்பு பற்றிய நினைவின் முனைப்பு நீங்கிவிடும். உடம்போடு நாம் இருப்பதாகவே தோன்றாது. ஒரு எச்சரிக்கை: யோகாசனங்களாகிய தவயோகிகள் மனதை பறிகொடுத்து விடாதீர்கள். உடல் வளத்திற்கு யோகாசன பயிற்சிகள் நல்ல, ஆனால் யோகாசனத்துக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் எவ்வித தொடர்பு இல்லை என்பதை மறந்துவிடார்கள். சிந்தனை ஒருமைப்பாட்டுக்கு தியானத்துக்கோ யோகாசனம் எவ்வகையிலும் உதவுவதில்லை என்பது உண்மை. சிந்தனை ஒருமை பயிற்சியில் ஈடுபடும் போது மூச்சின் இயக்கம் இயற்கையாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும். வேறு வகையில் சொன்னால், தவயோக பயிற்சியை தொடங்கும் போது மூச்சை பற்றி நினைப்பே இருக்க வேண்டியதில்லை. நன்றி.